சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். மொழியும் இனமும் நமதிரு வழி, அது தாழ்ந்திடினும் வீழ்ந்திடினும் நமக்கேது வழி. நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம், சத்தியமான வார்த்தைகள் உண்மையில் உண்மை. காதலையும் வீரத்தையும் போற்றியவர்கள் தமிழர்கள். ஒழுக்கத்தை முன்னிறுத்தி அகத்தினை புறத்தினை என பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பின் ஐந்திணையாக வாழ்வியலை வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள். ஒவ்வொரு திணைக்கும் பொழுதுகளை வகுத்தார்கள். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த முதற் பொருளிலே முதலாக வைத்ததுதான் நிலம். நிலமும் பொழுதும் முதற்பொருள். அடுத்தது கருப்பொருள்ல பார்த்தீங்கன்னா வாழ்வியல் வரும். தலைவன், ஊர், நிலம், மக்கள், பறை, பண், வாழ்வியல் என வகுத்தவர்கள். அந்த பொழுதிலே ஆண்டினுடைய கூறுபாடுகளை ஆறாக வகுத்தார்கள். இளவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். ஒரு நாளினுடைய கூறுபாடுகளை ஆறாக பிரித்து வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என பிரித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள். அதில் முதலாக நின்றது நிலம். அதனால்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம். இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுமா? இல்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்களுக்கு தான் தெரியுமா? தெரியாது. ஏன்னா மாற்று இனத்தானிடம் நாம் நிலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வை பெரும்பாட்டி அன்றை அவலா கொன்றோம் இசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்றார்கள். எந்த இடத்தில் நல்ல ஆட்சி நடக்கிறதோ அங்கு நிலம் நலமுடையதாக வளமுடையதாக இருக்கும் என்று. என் அன்புக்குரிய சொந்தங்களே, நீங்க புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் திராவிடத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? மான தமிழன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் 2026 ஆட்சியை கொடுக்க போகிறீர்களே என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதிகாரம் என்னை பணித்தாலும், ஆட்சியில் என்னை எதிர்த்தாலும் என் நெஞ்சினில் கொஞ்சமும் அச்சமில்லை. ஒரு முரசினை போலவே என் கொள்கையில் முழக்குவேன். எதற்குமே நான் அச்சப்பட மாட்டேன். தமிழ் அரசினை நிறுவவே உண்கிறேன் உடுக்கிறேன் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் லட்சிய உறுதி போன்று இங்கே நிற்கிறார். திராவிடம் திராவிடன், நான் திராவிடன் என்று பிதற்றிக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே காடு புகுந்தவராயினும், பண்டை கவின் மறந்து நாடு கடந்தவராயினும், இப்பெரு நிலத்தில் ஓடி உறைந்தவராயினும், உண்மை தமிழ் குருதி என்னுடைய நெஞ்சிலே ஓடுகிறது என்று நான் தமிழன், நாம் தமிழர் என்று சொல்ல வைத்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழன் லட்சிய உறுதியோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இங்க அதிகாரத்துக்கு வரதனால எல்லாருக்கும் வலிக்குது. நீங்கள் அவ்வளவு அவதூறுகளை அள்ளி இறைக்கிறீர்கள். கேவலமான சொற்களை போட்டு திமுக அத்தனை வேலையும் பண்றாங்க. உங்களை போல என்ன பயந்து ஓடி ஒளிகின்ற அணில் குஞ்சு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. சீரிப்பாயும் புலி. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்ற கருத்தனில் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் அஞ்சேன் இல்லேன் என்று லட்சிய உறுதி ஏற்று நிற்கின்ற அண்ணன் பதுதான் நமக்கான வரலாற்று பெருமை. அண்ணன் சீமான் அவர்கள் தேனியில மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று அங்க, ஆனால் இன்றைக்கு எங்களிடம் ஒரு மாடுகளும் இல்லை, காடுகளும் இல்லை, உரிமையை பறித்து விட்டான். ஆனால் எங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் வந்து விட்டான் என்று கண்ணீர் விட்டு உறுப்பினர் கலங்கி போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கார். இதான் உண்மைங்க. ஏனென்றால் அரை நூற்றாண்டுகளாக உங்களை வெற்றி பெற வச்ச மக்கள் மீது முழுவதும் சிந்தித்தார்கள்.
இப்படிப்பட்ட அரசியலை எடுப்பதற்கு சீமானை தவிர யாராலும் முடியாது என்று அது வாக்காக மாறுகிறது. நான் இந்த தகவலை இங்கு ஏன் சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வாக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. தனிப்பட்டு சீதாலட்சுமி செய்கின்ற வேலை வாக்காக மாறுகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் வேட்பாளர் யாரை வேண்டுமானால் நிறுத்துங்கள், இனி நாம் தமிழரை நாங்கள் 234 தொகுதிகளிலும் வெல்ல வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆகவே இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய கதறாங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய அவதூறுகள், கேவலங்கள், அந்த சொற்களை நம்ம கண்ணையும் பார்க்க முடியாது. அவ்வளவு கேவலமான வேலைகளை செய்வதை இனி தோற்று விடுவோம். திராவிடம் புடுங்கி வீசப்படுகிறது என்பதற்கான அடையாளம் தான். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்க பொருளை செருணர் செரு கருக்கும் எஃகு அதனி கூறியதில், இது வள்ளுவன் சொன்னதுதான். நம்ம எதிரியினுடைய ஆணவத்தை அறுத்தெறிய வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலே நம்ம நிற்கணும். இன்னைக்கு வடவர்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஒத்தாள் வருவான், 2 உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தூக்கிட்டு போவான். 1 மாதம் கழித்து அவனோட 4 பேர் வருவாங்க. அதற்கு பிறகு 10 பேர் ஆவான். அவன் அங்கு ஒரு முதலாளியாக மாறுவான். ஏனென்றால் நாம் ஒன்றை புரியணும், அவங்கிட்ட உழைப்பு இருக்குது. நாம் நுகர்வு கலாச்சாரத்துக்குள் சென்று விட்டு உழைப்பை மறந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, காவிரி செல்வன் விக்னேஷ் அவர்கள் தான் வைத்த கோரிக்கையில் ஒன்றுதான் தமிழ் தேசிய முதலாளிகள் உருவாக வேண்டும் என்று. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய முதலாளிகளாக நாம் நிற்கணும். உழைப்பை விட்டு ஒருபோதும் போகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை நம்மளே போட்டுட்டு நம்ம குடும்பமாக இந்த வேலைகளை செய்யும் பொழுது எவ்வளவு கேவலமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அடி என்னவாக இருக்குமோ செயல்பாடுகள் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு புதிய கட்டமைப்பை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கார். ஒவ்வொரு தொகுதிக்கும் புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என உருவாக்கப்பட்டு இன்னைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒருவர் 100 ரூபாய் உழைக்க முடியுமா முடியாதா போட்டு 25,000 ரூபாய் நாம் தலைமைக்கு ஒவ்வொரு தொகுதியும் கொடுத்தால் 234 × 25,000 58,50,000 பொருள். ஒவ்வொரு மாதமும் நிதி உறுதியாகிவிட்டால் அண்ணன் எவ்வளவு வேலை செய்வார், அடித்து நொறுக்குவார். அண்ணன் கேட்க மாட்டார், ஒருபோதும் நம்மிடம் கேட்க மாட்டார். ஆனால் நம்ம தான் ஒரு மரம் செழித்து பூக்களையும் கனிகளையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தர வேண்டும் என்றால் வேர் எப்படி நீரை உறிஞ்சி கொடுக்கிறதோ அது போல நம்ம கொடுக்கணும். நீங்க கொடுக்கிறீங்களான்னு கேட்கலாம், நாங்கள் கொடுக்கிறோம். கோபி மண்டலத்தில் இருந்து கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து 25,000 ரூபாய் நிதியை தலைமைக்கு கொடுக்கிறோம். இது அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நம்ம இங்க இதை செயல்படுத்தணும்னு என்னுடைய அன்பு வேண்டுகோளா தான் வைக்கிறேன். நான் இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன், இந்த மண் நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்த காலத்தில் இந்த மண்ணிலே முதலாக ஒருவர் உறுப்பினராக ஆனார். அந்த முதல் உறுப்பினர் யாரு என்று உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த லட்சிய உறுதியேற்ற அவருடைய மகன் பேரறிவாளன் அவர்களைத்தான் இந்த மண்ணிலே வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட எங்களுடைய அன்பு மகனுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு கொடுத்து வெல்ல வைக்க வேண்டும். ஏனென்றால் விடுதலை வேண்டும் முதல் வேளை, வேற எதுவும் செய்வோம் நாளை. அந்த இடத்துல தான் இருக்கார் அண்ணன் சீமான் அவர்கள். வெறும் வாக்கு அரசியலோடு நின்று விடவில்லை, இன விடுதலைக்கான களத்திலே புலி போல பாய்ந்து கொண்டிருக்கின்றார். வலிமையாக்குவோம். நன்றி. நாம் தமிழர்.